ஆர்ஆர்பி எக்ஸாம் வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதில் கணிதம் மற்றும் நுண்ணறிவு காரணமறியும் திறன் இந்த டாபிக்ஸ்ல இருந்து சிலபஸை கவர் பண்ணுற மாதிரி எக்ஸாமில் வந்து என்ன பேட்டர்னில் கொஸ்டின் கேட்பாங்க அந்த சேம் பேட்டர்னில் வந்து கொஸ்டின் எல்லாமே வீடியோக்களாக போட போகிறோம். நம்ம சேனலில் வந்து இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி என்எம்எம்எஸ் எக்ஸாம் 2024-25ல் பார்ட் 1லேருந்து பார்ட் 10 வரை வீடியோஸ் போட்டிருப்போம். அதில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நுண்ணறிவு மற்றும் காரணமறியும் திறனுக்கான ஒரு சின்ன பயிற்சி மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த வீடியோக்கள் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், அதில் உள்ளதையும் பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து டைம் அண்ட் ஒர்க்லேருந்து பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், அந்த வீடியோக்களையும் பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் வீடியோ அதுவும் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துருங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸு, அதுக்கப்புறம் 8th காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு டாபிக் போட்டிருப்போம். இது எல்லாத்துலேயுமே வந்து புக்கில் உள்ளதை அப்படியே போட்டிருப்போம். கொஸ்டின் பேப்பரில் எப்படி கொடுத்துருப்பாங்க அந்த மாடலில் இந்த வரப்போகிற நாட்களில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ இது எல்லாம் வந்து பார்த்து முடிச்சுட்டு நம்ம ஆர்ஆர்பி பார்ட் 1 வீடியோவை வந்து நீங்கள் தெளிவாக பாருங்கள். கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ணுவோம், நீங்கள் வந்து பார்த்துட்டே வாங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸாக மாறுவீங்க. ஃபஸ்ட்டு பார்ட் 1 வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம் டாபிக் தான் பார்க்க போகிறோம். மீபோவா மற்றும் மீச்சிமா புதிய சமச்சீர் புக்கில் உள்ள கொஸ்டின் தான் இது. இப்போ வந்து கொஸ்டினில் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டுலையுமே நம்ம கொஸ்டின் எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, கீழ் காண்பனவற்றிற்கு மீபோவா காண்கன்னு கொடுத்துருக்காங்க. 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 நம்பரும் வந்து இயற்கணிதத்தில் கொடுத்துருக்காங்க. அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து 8x(y²). இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஸ்டினை வந்து அப்படியே எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து 16 வந்திருக்கு, ரெண்டாவது 24 வந்திருக்கு. ரெண்டுக்கும் வந்து மீபோவா கண்டுபிடிச்சோன்னா ரெண்டுக்கும் பொதுவாக வந்து எந்த வாய்ப்பாடில் வரும்? 4ஆம் வாய்ப்பாடில் 16 வரும், 24 வரும். அப்போ 4ன்னு சைடில் எழுதியாச்சு. 4 × 4 16, அதனால கீழே 4 போட்டிருக்கோம். 6 × 4 24, அதனால கீழே 6 போட்டிருக்கோம். 4க்கும் 6க்கும் பொதுவான வாய்ப்பாடு 2, அப்போ 2 × 2 4, அதனால கீழே 2 போட்டிருக்கோம். 3 × 2 6, அதனால கீழே 3 போட்டிருக்கோம். இதுக்கு மேலே வந்து 2 3ன்னு வந்திருக்கு. 2ங்கிறது 2ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும், 3ங்கிறது 3ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். ரெண்டுக்கும் பொதுவான வாய்ப்பாடு கிடையாது. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிடலாம். 4ஐயும் 2ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 8ன்னு கிடைக்குது. நம்பருக்கு வந்து நம்ம ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ லெட்டர்ஸ்க்கு வந்து ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பரை அப்படியே எழுதிக்கிட்டோம். இதில் x³ இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னா எக்ஸை 3 தடவை எழுதணும்னு அர்த்தம். அப்போ எக்ஸை 3 தடவை எழுதியிருக்கோம். y²ங்கிறதுக்கு அர்த்தம் வந்து ஒய்யை வந்து 2 தடவை எழுதணும். அப்போ 2 தடவை எழுதியிருக்கோமா? அடுத்து 2வது நம்பர் கொடுத்துருக்கதை அப்படியே எழுதியிருக்கோம். அதில் எக்ஸுங்கிறது ஒரு தடவை தான் இருக்குது, அந்த ஒரு தடவை உள்ளதை அப்படியே எழுதியாச்சு. ஒய்ங்கிறது அடுக்கில் 3 இருக்கிறதுனால ஒய்ங்கிறத 3 தடவை எழுதணும். இசட்டுங்கிறது ஒரு தடவை எழுதினா போதும். இப்போ ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறது எது? இதில் ஒரே ஒரு எக்ஸ் இருக்குது, இதுலேயும் ஒரே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸை மட்டும் பொதுவாக எடுத்துக்கலாம். இதில் 2 ஒய் இருக்குது, அங்கேயும் 2 ஒய் இருக்குது. அப்போ 2 ஒய்னால் y²ன்னு எடுத்துக்கலாம். நம்ம இந்த 2 நம்பர்ஸ்க்கு வந்து ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சோம்? 8. அப்போ மொத்தமாக என்னது? 8xy². இந்த வீடியோவில் வந்து ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் இருந்து கண்டினியூவாக வந்து அனைத்து கொஸ்டினும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.